Hi friends. Last time UPSC CSAT-ஓட சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தமிழில் போட்டிருந்தேன். ஸோ அது நல்ல வியூஸும் போச்சு. நிறைய பேர்கிட்ட நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் வந்து சம் பீப்புள் வந்து இது இப்படி பண்ணியிருக்கோ அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ட்ரை டு சேஞ்ச் தட் ஆல்சோ. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பாலிட்டி. பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ ஃபார் இட் நம்ம அந்த சாப்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்குமே யூபிஎஸ்சிக்கு லக்ஷ்மிகாந்த்ன்றத ஸ்டாண்டர்ட் புக் என்சிஆர்டி படிக்கணும். அண்ட் தென் லக்ஷ்மிகாந்த் படிக்கணும். லைக் இதுதான் லக்ஷ்மிகாந்த். ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் நிறைய எடிஷன் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இது லக்ஷ்மிகாந்தில் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நான் வச்சிருக்கிறதுலையுமே புது எடிஷன்லுமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே மாறல, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நோட்ஸ் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் சிம்பிளிஃபையாக ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த நான் என்னதான் நோட்ஸ் எடுத்தனோ அதை நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேபி நான் படித்த விதம் உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகலாம், நீங்களும் மேபி யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ இதுதான் என்னுடைய நோட்ஸ். என்னடா நோட்ஸ் இப்படி பேப்பர்லாம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் பழைய நோட்ஸ் 2021 நான் எடுத்த நோட்ஸ் இது. ஸோ 26 கொடுக்க போகிறதுனால ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணதுக்காக அதை எடுத்து படித்தேன். ஸோ ஓகே நம்ம பண்ணதே கொடுப்போமே பப்ளிக்குக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். இன்ட்ரடக்ஷனில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டே என்னென்னலாம் நம்மளுக்கு ஆச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இதை வந்து மக்கப் பண்ணுற மாதிரியோ அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுப்போம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டே என்ன ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அதான் இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆச்சு. பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா இந்தியாவுக்கு வந்து 1600 வந்தாங்க. லைக் ஒன் செகண்ட் நான் பென் எடுத்துக்கிறேன். ம் 1600 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்புறமா 1765 அப்டெயின் திவானி. அதாவது அவங்களுக்கு வந்து 1600 வந்துட்டாங்க. 1765 தான் உங்களுக்கு ரெவென்யூ அண்ட் சிவில் ஒபிடன்ஸோடைய இது வந்து அப்டெயின் பண்ணியிருக்காங்க 1765. ஸோ இந்த மாதிரி இயர்ஸ்ல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா தெரியாது. பட் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிட்டா மேபி குரூப் ஒன்னுக்கு எலிமினேஷனுக்கோ ஆர் யூபிஎஸ்கே எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் 1765 வந்து அப்டெயின் திவானி ரூல்ஸை அது இது பண்ணாங்க. 1858 வந்து பிரிட்டிஷ் ரூல்லேருந்து க்ரௌன் ரூல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்ட்டு அப்போ பார்த்தோன்னா 1857 வந்து சிப்பாய் மேட்ரி அப்படின்ட்டு ஒன்று நடந்தது. ஸோ அது 1858 பெரிய ரிவல்ட்டாக மாறி அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து க்ரௌன் ரூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் 1934 அப்போ வந்து எம்என் ராய் வந்து சஜஸ்ட் பண்ணார், நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், கான்ஸ்டியூஷன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1934 எம்என் ராய் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஏன் இயரை நான் மென்ஷன் பண்ணுறேன், நேமை 2 வாட்டி சொல்கிறேன்னா, ஸோ நேமுமே நம்மளுக்கு இப்போ நம்ம படிக்கும் போது ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்கும். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போது இதுவா இல்லை அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஃபார் இட் அதனால நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நேமும் இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் சஜஸ்ட் பண்ணக்கப்புறமா 1946 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணோம். நம்ம யார் தலைமையிலனா பிஆர் அம்பேத்கர் அவங்க தலைமையில் வந்து 1946 தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 1950 அப்போதான் வந்து 1950 ஜனவரி 26 அப்போதான் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பார்த்துப்போம். பிரிட்டிஷ் வந்து 1600 வந்தாங்க. 1765 தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ அண்ட் சிவில் ஒபிடியன்ஸோடைய இதெல்லாம் எடுத்தாங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்து 1858 போயிட்டு
பிரிட்டிஷ் கிரவுன் ரூலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 1934 எம்என் ராய் வந்து கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1946 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து வச்சோம். 1950 ஜனவரி 20 வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப ஜாலியா புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு ஸ்டோரியா தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்பெனி ரூல். லைக் இப்போ வந்து 2 இருக்கும். கம்பெனி ரூல் ஒண்ணு, அப்புறமா பிரிட்டிஷ் கிரவுன் ரூல்ட்டு சொல்லுவோம். என்னடா 2 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமா வந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறமா பிரிட்டிஷ் வந்து இந்த 1858 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷே வந்து நம்மளுக்கு இது பண்ணனால, அப்போ வந்த ரூல்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிரவுன் ரூல்னுவோம். பிரிட்டிஷே டைரக்ட்டா நம்மளுக்கு ரூல் கொடுத்த கணக்கு அது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பெனி ரூல் என்னன்னு பார்த்தரலாம். அப்போ பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் வந்து 1773லேருந்து 1858 வரைக்கும் தான் இருக்கு. பிகாஸ் 1858 ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிரவுன் ரூல் வந்து. ஸோ என்னென்னன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, பிக்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ என்ன ரெகுலேட்டிங் ஆக்ட்னா என்ன? சார்ட்டர் ஆக்ட்னா என்ன? பிக்ஸ் இந்தியா ஆக்ட்னா என்ன? அப்படின்றது அந்த ஆக்ட்ஸ்குள்ளயுமே நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். இதோ இதுல இருக்கா? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ அத பத்தி இப்போ நான் சொல்றேன். இதோ பென் எடுத்துக்கிறேன். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வந்து இப்போ நம்ம இந்தியால கரண்ட்ல ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கான ஃபவுண்டேஷனே இத தான் சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் எடுத்தாங்க. அண்ட் தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கவர்னருக்குன்ட்டு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். இப்போ தான் வந்து டெஸ்டினேஷன் வந்து எப்படி மாத்துனாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா, லார்ட் வேரன் ஹேஸ்டிங். ஸோ கம்பல்சரி யூபிஎஸ்சி இத கேட்டிருக்கான். ஸோ இந்த நேம வந்து நம்ம கம்பல்சரி ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கீழ வந்து சப்பார்டினேட்ஸா வந்து பாம்பேயும் அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியுமே இருந்தது. ஆ பாம்பேனா பாம்பேயும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் இருந்திருக்கு. அப்புறமா எஸ்டாப்ளிஷ்டு சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா. 1774ல வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதுல வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து 1 சீஃப் ஜஸ்டிஸும் 3 நார்மல் ஜட்ஜஸுமே வச்சிருந்தாங்க. யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது. இது எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து ரெவென்யூ, சிவில், மிலிட்டரி அஃபேர்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட்டா பிரிட்டிஷ்க்கு போற மாரி இவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773ல நடந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட். ஸோ இத அழிச்சிட்டு ஸோ போலாம். ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட்ஸ். ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட் என்னன்னா, அ இப்போ ஒரு இது கொண்டு வந்தாங்கல்ல, இதுல ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அத ரெக்டிஃபை டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அத தான் வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மென்ட் சொல்லுவோம். இது வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா, அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1781. சாரி இதுல கட் ஆகியிருக்கு. 1781. ஸோ அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1781 அப்படின்றத தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து பிக்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 அப்படின்னா என்னன்றத இப்ப பார்க்க போறோம். ஸோ தால் சார்ஜ். ஸோ பிக்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா,
2 விதமா பிரிப்பாங்க. லைக் பொலிட்டிக்கல் ரூல் ஒண்ணு, கமர்ஷியல் ரூல் ஒண்ணு அப்படின்றத இந்த வணிகம் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 விதமா வந்து இப்ப பிக்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784ல பண்ணுவாங்க. அதாவது கம்பெனி ரூல்லயே வந்து 2ஆ பண்ணலாம். இது வணிகம் மூலியமா ஒண்ணு பண்ணலாம். அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ்மே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கவர்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் பர்ப்பஸுக்காகவும், போர்ட் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபங்ஷனுக்காகவும் இருப்பாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து டபுள் கவர்மெண்ட் மாதிரி இதாகுது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா யாருக்கு? பொலிட்டிக்கல் இவங்களுக்கு வந்து மோர் பவர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இது சிவில், மிலிட்ரி, ரெவன்யூ இந்த விஷயத்துலலாம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பயங்கரமான பவர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1883. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல இதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்னன்னா, இந்தியாவை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டில் கொண்டு வரணும். பிரிட்டிஷ் பிரசிடென்ட் இது பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக ஒரு சென்ட்ரலைஸ்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் 1833ல வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் வில்லியம் பென்டிக். நேம் மஸ்ட்டு. ஸோ அதை ரிமெம்பர் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நேம் சொல்லியிருப்பேன், லார்ட் வில்லியம் ஆஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபார் இட் அதை நம்ம ரிமைன் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டாலும் நம்மளால எக்ஸாமில் கரெக்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். தென் இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரீவியஸ் ஆக்ட். ஸோ ப்ரீவியஸாக என்னென்னலாம் ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட்டிங்காக மாற்றிடுவாங்களாம். இதுக்கு மேலே 1833ல வர்றது எல்லாம் தான் ஆக்ட்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆக்டாக இருந்த எல்லாமே ரெகுலேட்டிங்காக மாறிடும். இதுக்கு மேலே தான் இதாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேம் டு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் இப்போ இதுக்கு மேலே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபுல்லாகவே அட்மினிஸ்ட்ரேஷனில் இறங்கிடுச்சு. இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ஸை வந்து டீபார் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர் ஆன் ஃபியூச்சரில் வந்து என்ன ஆகும்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை ரெகுலேட் பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1833 வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 1833க்கு அப்புறமா 1853 அதே தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இதில் வந்து அவங்க என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ரெகுல லெகிஸ்லேட்டிவ் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் டூ மாற்றிருப்பாங்க. லைக் இப்போ லெகிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா இப்போ கரண்ட்ல இருக்குல்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்து லெகிஸ்லேட்டிவ் அப்படின்வாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல். ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்க லா கொண்டு வருவாங்க, அதை நடைமுறைப்படுத்துறவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓப்பன் காம்படிஷன் ஃபார் ஐசிஎஸ். ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் டு ஸ்டார்ட் இந்தியா டு ஸ்டார்ட் இந்தியன்ஸ். ஆனால் மெக்கலே கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1854ல் வந்து ஐசிஎஸ்ல வந்து அவங்களுமே இது பண்ணலாம், இந்தியன்ஸுமே ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெக்கலே கமிட்டி. ஸோ ஃபார் இட் மஸ்ட் ஸ்டடி மெக்கலே கமிட்டியை பற்றி நம்ம படிக்கணும். அண்ட் தென் கம்பெனி ரூல் கேன் பி டெர்மினேட் எனி டைம். கம்பெனி ரூல் எப்போ வேணுமோ போகலாம், நாங்கள் எப்போ நினைச்சாலும் அதை தூக்கலான்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ வந்து லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லியிருந்தால ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கட்டு. அதில் வந்து லோக்கல் பீப்புளுமே ரீப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்ம கண்ட்ரியில் வந்து நம்மளே உள்ள வரலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ எப்படின்னா 6 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் 4 பேர் லோக்கல் மெம்பர் வந்து ரீப்ரசன்ட் பண்ணலாம். அந்த லோக்கல் மெம்பர்ஸுமே எங்கெங்க வந்து இருக்கணும்னா,
appointed by the local government of Madras, Bombay, Bengal and Agra. இதில் இருக்கவங்களை மட்டும்தான் 4 பேர் வந்து லோக்கல் லெகிஸ்லேட்டிவ்க்கு ரீப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ வந்து கம்பெனி ரூல் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்க்க போகிறது கிரவுன் ரூல். ஸோ கிரவுன் ரூல் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரவுன் ரூல் 1858லேருந்து 1947 அது வரைக்கும் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படின்னு நடந்தது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861, 1892 and 1909. Government of India Act of 1919. Government of India Act of 1935. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இந்த கிரவுன் ரூல் வந்து இப்போ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி கவனிச்சுக்கணும். பிகாஸ் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது இந்த பார்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸும் நிறைய வருது. ஸோ இப்போ நம்ம அது என்னன்றதை பார்க்க போகிறோம், நல்லா தெளிவாகவும் படிக்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆக்ட் ஃபார் தி குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, குட் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுலேருந்து வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் கேனிங். ஸோ நேமு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அப்போ சொன்னது இதுதான், இப்போவும் அதான் சொல்கிறேன். ஸோ என்டர் தி டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம். டபுள் கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. கமிஷனல் இவங்க பார்த்துப்பாங்க, ரெவன்யூலாம் இவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நியூ ஆஃபீஸ் கிரியேட் பண்ணாங்க. செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாட்டு 15 மெம்பர் கவுன்சில் வந்து ஒரு இது ஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா பிரிட்டிஷ் மெம்பர்ஸாக இருப்பாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளாகவுமே இருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலயமா இந்தியா வந்து முழுக்க முழுக்க இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கே போன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொண்டு வந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா, நான் அஃபிஷியல் இந்தியன் மெம்பர் இன் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியலை வந்து இது பண்ணியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டேலா, சித்தனக்ரயோ, இவங்க 3 பேரை வந்து நான் அஃபிஷியலாக இது பண்ணியிருப்பாங்க. டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எடுத்துருப்பாங்க. அதாவது அங்கேருந்து நியூவாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். எங்கெங்கன்னா பெங்கால் 1862 பண்ணியிருப்பாங்க, நார்த் வெஸ்ட் ஃபாண்டேன் அங்கே பண்ணியிருப்பாங்க, அப்புறமா பஞ்சாப் வந்து 1877 பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு இதுதான் இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலியமா வந்து வைஸ்ராய்க்கு ரொம்ப பவர் வந்து, எம்பரர் ஆஃப் வைஸ்ராய்க்கு வந்து ரொம்ப அதிகமான பவர் வந்தது. அவங்க நினைச்சா எப்போ வேணுமோ 6 மந்த் அவசர கால சட்டம்ட்டு ஒன்று கொண்டு வர முடியும். பட் அந்த சட்டத்துக்கான லைஃப் டைம் வந்து 6 மந்த்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தது தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. சரி, நம்ம இப்போ பேச ஃபுல்லாக கிரவுன் ரூல். இது கிரவுன் ரூல் கம்பெனி ரூலுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ கிரவுன் ரூலை பற்றி தான் பேசுவோம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இன்க்ரீஸ்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இதுலேருந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், பட்ஜெட்டை பற்றி கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட. லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் அவுட் பண்ணலாம். ஸோ நாமினேஷன் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர். ஸோ அதாவது நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து இது அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் வந்து இன்டைரக்டான மோடில் பண்ணியிருப்பாங்க. லைக் ஜமீன்தார் சொல்கிறது, யூனிவர்சிட்டிஸில் சொல்கிறது, அந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 இன்டைரக்ட் எலெக்ஷனாக தான் இவங்க எல்லாரையுமே கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இங்கிலீஷ் லெகிஸ்லேட்டிவ் மெம்பர் கவுன்சில் ஃப்ரம் 14லேருந்து 60 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மெம்பர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா லா மெம்பர் அவங்க சத்யரி பிரசாத் சின்ஹா. இது 1909 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லார்ட் மோட்டோட ரிஃபார்ம்னே சொல்லுவாங்க இந்த 1909. ஏன்னா அவங்க வந்து இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, கம்யூனல் ரீப்ரசன்ட் சிஸ்டம் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு தனி இது பண்ணியிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலோட்ரேட், அவங்க ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலோட்ரேட்டு லார்ட் மின்டோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ 1919ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் எல்லா இதுலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ராவின்சஸ்க்கு பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டயாக்கிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்டு அண்டு ரிசர்வ்டு சப்ஜெக்டு. ஸோ கவர்னர் வந்து லெகிஸ்லேட்டிவ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்டு. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னா கவர்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேச. பட் இது வந்து அப்போவே ஃபெயிலியர் மாடலாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பைகம்யூனலிசம் அப்பர் அண்ட் லோவர் ஹவுஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. 6 இந்தியன் மெம்பர்ஸில் வந்து அதான் 6 மெம்பர்ஸ் இருக்கிறதுல 3 இந்தியன் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி முஸ்லீமுக்கு தனியாக இது கொண்டு வந்தோமோ 1909ல், அதே மாதிரி 1919ல் என்ன பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் எல்டோரேட் வந்து சிக்கிம்ஸு, இந்தியன் கிறிஸ்டின்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸு அண்ட் யூரோப்பியன்ஸுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து செப்பரேட் எல்டோரேட் கொண்டு வந்திருப்பாங்க. And then a new office, Higher Commissioner for Indian in other Indian embassies வந்து லண்டன்ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது அப்போ 1926ல் தான் யூனியன் சிவில், அதான் யூபிஎஸ்சி மாதிரி இருக்க கமிஷன்ஸுக்கெல்லாம் ஒரு கமிஷன் வந்து அப்போ 1926ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1919க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிமான் கமிஷன் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சர் ஜான் சிமான் அப்படின்றதுல 7 மெம்பர் இருக்கிறதுல நவம்பர் மாதம் 1927ல் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது எந்த ஒரு பார்ட்டிக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்தியன்ஸை பற்றி சொல்லத்துக்கு இந்தியன்ஸ் யாருமே இல்லையா அப்படின்றனால எல்லாருமே இதை வந்து இது பண்ணோம், எதிர்ப்பு காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. 1930 ரிப்போர்ட் வந்து சப்மிட்டுமே பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் டயாரிக்கி அதை அபாலிஷ் பண்ணுங்க. கண்டினியூ ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அதை கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து உக்காந்து இது ஒரு 1935 ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க அதை. 1935லயே அது பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் அவார்டு, அதாவது கம்யூனல் அவார்டு வந்து அந்த டைமில் வந்து லண்டனுடைய பிரசிடெண்ட் இவங்க தான், ராம் சையா மெக்கடோனலே. ஸோ ஆகஸ்ட் 1932 என்னன்னா, டிப்ரெஸ்டு கிளாஸ்டு இருக்கவங்க வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் பார்ட்டி ரெப்ரசன்ட் முஸ்லிம்ஸ்க்கு, இந்துஸ்க்கு, கிறிஸ்டின்ஸ்க்கு ரிப்ரசன்ட் பண்ணி வரவங்களில் வந்து ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்கும். ஸோ இதை வந்து பூனா பேக்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதை பூனா பேக்ட் வந்து காந்தி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து எதிர்த்து காங்கிரஸில் வந்து சைனே போட்டிருப்பாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. டிவைடு ஃபஸ்ட்டு வந்து அவங்க பவரை பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபெடரல் ப்ரொவிஷன் எவ்வளோ, கன்கரண்ட் லிஸ்ட் எவ்வளோ, ஸ்டேட் லிஸ்ட்டு. சரி, ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றத ஃபெடரல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிட்டாங்க டயாரிக்கி சிஸ்டமே. இன்ட்ரடியூசிங் பைகேமலிசம். 6ல் 11ல் 6 இது வந்து பைகேமலிசமை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறமா வந்து 10% ஆஃப் 10% பீப்புளுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குது. அந்த 10%மே எஜுகேட்டடாக இருப்பாங்க, டேக்ஸ் பே பண்ணுறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ. அந்த டைமில் 1935 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐமே இது பண்ணாங்க. அப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் லைக் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி அந்த மாதிரி வந்து 2 இதுவுமே கமிஷன் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெட்ரல் கோர்ட் ஆஃப் 1937. அப்போ தான் 1937 ஃபெட்ரல் கோர்ட்டுமே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இப்போ அந்த 1947 கிளைமேட் அட்லே இவங்க தான் வந்து இங்கிலாண்டோடைய பிரசிடென்ட் அந்த டைம். ஸோ பிரிட்டிஷ் ரூல் எண்ட் பை June 30, 1948 அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ மவுண்ட் பெட்லே பிளான் அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. இது வந்து பார்ட்டிஷன் பிளான்னு சொல்லி அவர் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. இப்படி தான் இந்தியா இருக்கும், இப்படி தான் பாகிஸ்தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, பவர் டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஃபுல் பவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கே கொடுத்துட்டாங்க. அபாலிஷ்மெண்ட் ஆஃப் வைஸ்ராய் ஆஃபீஸ் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இங்கே வந்து பிரிட்டிஷ் அந்த கிரவுன் ரூல் டைம் அப்போ வைஸ்ராய் ஆஃபீஸுமே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து 1947 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறமா பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீங்கள் வேணா இந்தியா கூட இருக்கலாம், இல்லை பாகிஸ்தான் கூட போய் வேணுமோ சேர்ந்துக்கலாம், இட்ஸ் அப் டு யூ அப்படின்ற மாதிரி அப்போ ஃப்ரீடம்காக கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா என்னன்னா கண்டினியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1937. அது வந்து அதாவது அது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் கண்டினியூ ஆகும். கிங் ஆஃப் இங்கிலாந்து நோ மோர். இதுக்கு மேலே கிங் ஆஃப் இங்கிலாந்து கிடையாது, எம்பையர் ஆஃப் இந்தியா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. August 15, 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைக்குது. ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. லார்ட் மவுண்ட் பேட்டன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டாமினன்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வந்து 14 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 14 மெம்பர்ஸ். அதில் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு, 13 பேர் வந்து மெம்பர்ஸ். ஸோ டோட்டலாக 14 மெம்பர்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட்.